Hi everyone, welcome to DD Economics Tutor. Today we are going to learn about what are the quantitative measures, that is controller of credit and money supply. So under this two measures are there, one is quantitative and qualitative measures. So today what video we are going to see means it's a quantitative measures. Quantitative measures na enna and the measures la enna rate la varudhendradha nama paaka porom. So first pathina bank rate, or otherwise it is called as a discount rate. Okay, bank rate or discount rate. So bank rate அப்படினு பாத்தீங்கன்னா it is a minimum rate at which the central bank of country gives a credit to commercial bank to meet their long term needs. சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு மணி கொடுப்பாங்க, தட் இஸ் கிரெடிட் கொடுப்பாங்க. எந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் நீட்ஸ், நீண்ட நாள் தேவைகளுக்கு வந்து பணம் கொடுக்கறது சென்ட்ரல் பேங்க் வந்து கமர்ஷியல் பேங்க்குக்கு கொடுப்பாங்க. அதுதான் பேங்க் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேங்க் ரேட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அதால் நம்மளுக்கு என்ன மெஷர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் டிமாண்ட். சப்போஸ் பேங்க் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ பேங்க் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ லெண்டிங் ரேட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து என்ன ஆகுனா, தட் இஸ் கமர்ஷியல் பேங்க் லெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், லோனாக கொடுக்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து ஸோ இட் மேக்ஸ் அ கிரெடிட் காஸ்ட்லியர். அப்போ அவங்க லோன் கொடுக்குறோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து அதை வாங்குறத வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ ஹியர் லெஸ் மணி கோஸ் டு த எக்கனாமிக் அண்ட் பர்ச்சேசிங் பவர் இஸ் அ கர்டைல். ஸோ எக்ஸஸ் டிமாண்ட் இஸ் கரெக்டட். அது வந்து இன்ஃப்ளேஷனில் வரும். அதே டிஃப்ளேஷனில் பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் ரெடியூஸ் ஆகும், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆகும், கிரெடிட் வந்து சீப்பராக ஆகும். இதுதான் வந்து பேங்க் ரேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட். இப்போ கமர்ஷியல் பேங்க் ஆர் நீட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் த ஷார்ட் பீரியட். So they can borrow from the central bank against the approved security. So the rate of interest charged by the central bank on such lending is called a repo rate. அப்போ பேங்க் ரேட், அதாவது டிஸ்கவுண்ட் ரேட் வந்து லாங் டேர்ம் நீட்ஸ் அப்போ காசு கொடுக்குறது. அதுவே ரெப்போ ரேட்ன்ற போது ஷார்ட் பீரியடில் கொடுக்குறது. ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெப்போ ரேட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா such a borrowings by the commercial banks costly. So அப்போ when repo rate is increased, banks also forced to raise their lending rates. அப்போ repo rate increase ஆச்சுன்னா banks ஆட்டோமேட்டிக்காக lending rates வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா the credit வந்து காஸ்ட்லியர் பண்ணும். அப்போ demand for credit reduces, less money goes to the economic. அப்போ பர்ச்சேசிங் பவரும் கர்டைல் ஆகும், ஏடிஏ ஃபால்ஸ் ஆகும் அண்ட் எக்ஸஸ் டிமாண்ட் இஸ் கரெக்ட் ஆகும். இதே டிஃப்ளேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் ரெடியூஸ் ஆச்சுன்னா இட் டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிமாண்ட் ஃபார் கிரெடிட் இன்க்ரீசஸ். அந்த டைமில் வந்து கிரெடிட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், லெண்டிங்கும் அதிகமாக இருக்கும். இது வந்து ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் ஹேவ் ப்ளஸ் ஃபண்ட்ஸ், தே கேன் டெபாசிட் த சேம் வித் த சென்ட்ரல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்கு கிட்ட அதிகமாக பணம் இருந்ததுன்னா, ரிசர்வில் வச்சுருந்தாங்கன்னா அந்த பணத்தை போய் சென்ட்ரல் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணுறது இல்லாமல் அவங்க ஏர்ன் மோர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் தி சென்ட்ரல் பேங்க். அப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கிறன்ற ஒரே காரணத்தினால கமர்ஷியல் பேங்க் வந்து அவங்ககிட்ட இருக்க பணத்தை சென்ட்ரல் பேங்க்கிட்ட கொடுப்பாங்க, சர்ப்ளஸ் மணி இருந்ததுன்னா. அப்போ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை த சென்ட்ரல் பேங்க் ஆன் சச் டெபாசிட் இஸ் கால்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட். கமர்ஷியல் பேங்க் எக்ஸ்ட்ரா மணி இருந்ததுன்னா சென்ட்ரல் பேங்க் கிட்ட டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த டெபாசிட் மணிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் தராங்களோ அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ ஹவு இட் இஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன், அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் என்கரேஜ் த கமர்ஷியல் பேங்க் டு பார்க் தி சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வித் த சென்ட்ரல் பேங்க். அப்போ இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கமர்ஷியல் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்றதுனால அவங்க வந்து சர்ப்ளஸ் ஃபண்டை மொத்தத்தையும் எடுத்து சென்ட்ரல் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவாங்க. அப்போ திஸ் ஹேஸ் அ நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் த லெண்டிங் capability of commercial. அப்போ லெண்டிங் கேப்பபிலிட்டி கம்மியாச்சுன்னா டிமாண்ட் ஃபார் கிரெடிட் ரெடியூசஸ், லெஸ் மணி கோஸ் டு த எக்கனாமிக். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அக்ரிகேட் டிமாண்ட் ஃபால் ஆகும், எக்ஸஸ் டிமாண்ட் வந்து கரெக்ட் ஆகும். இதுவே டிஃப்ளேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ரெடியூஸ் ஆகும். அப்போ இட் டிஸ்கரேஜ் த கமர்ஷியல் பேங்க் டு பார்க் தி சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் வித் த சென்ட்ரல் பேங்க். So lowering the reverse repo rate has a positive effect on the lending capability of the commercial bank. இதே ரிவர்ஸ் ஆச்சுன்னா, ரெடியூஸ் ஆச்சுன்னா, இப்போ வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தராங்க அப்படின்னும் போது they are not interested to deposit their money in the central bank. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆனோடனே lowering the reverse repo rate. அப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் lending capability of the commercial bank. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ரைஸ் ஆகும்னா டிமாண்ட் ஃபார் borrowings from the commercial bank and more money flows to the system. அதிகமாக மணி ஃப்ளோ ஆகும். ஸோ பர்ச்சேசிங் பவரும் இன்க்ரீஸ் ஆகும், அக்ரிகேட் டிமாண்ட் ரைஸ் ஆகும், டிஃபிஷியன்ட் டிமாண்ட் வந்து கரெக்ட் ஆகிடும். இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா
purchase and sale of government securities in the open market. இங்கே open market என்றது பப்ளிக்கும் கமர்ஷியல் பேங்க்கும் தான் ஓப்பன் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸும் வாங்குறதும் விற்கிறதும் ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிறது, அதாவது பப்ளிக்கும் கமர்ஷியல் பேங்க் பை த சென்ட்ரல் பேங்க், இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸஸ் டிமாண்ட், தட் இஸ் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஆர் சோல்டு பை த சென்ட்ரல் பேங்க் இன் தி ஓப்பன் மார்க்கெட். ஸோ த சென்ட்ரல் பேங்க் வித்ரா த அடிஷ்னல் பர்ச்சேசிங் பவர். அப்போ ஓப்பன் மார்க்கெட்டில் அவங்களோட செக்யூரிட்டிஸை வந்து சோல்டு பண்ணும்போது அவங்களோட அடிஷ்னல் பர்ச்சேசிங் பவர் வந்து வித்ரா பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் கிரெடிட் கிரியேட் ஆகும். ஸோ லெஸ் மணி வில் ஃப்ளோ இன் த சிஸ்டம். அப்போ பர்ச்சேசிங் பவர் இன் த எக்கனாமிக் ரெடியூஸ் ஆகும். ஸோ அக்ரிகேட் டிமாண்ட் ஃபால் ஆகும், எக்ஸஸ் டிமாண்ட் ஸ்டாண்ட்ஸ் கரெக்டட். இதுவே டிஃபிஷியன்ட் டிமாண்டாக இருந்ததுன்னா, அதாவது டிஃப்ளேஷன், purchasing the government securities, the central bank inject the additional purchasing power in the system. இதுவே விற்கிறதா இருந்தால் என்ன ஆகும்னா சென்ட்ரல் பேங்க் வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க அடிஷ்னல் பர்ச்சேசிங் பவரை. இதுவே வாங்கிறதா இருந்தால் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குறதா இருந்தால் அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அதாவது அதிகமாக கொடுக்கறது, அடிஷ்னல் பர்ச்சேசிங் பவர் இன் த சிஸ்டம். ஸோ அப்போ அடிஷ்னல் பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருந்ததுன்னா இட் எக்ஸ்பேன்ஸ் த கிரெடிட். அப்போ மணி சப்ளை அதிகமாக ஃப்ளோ ஆகும். இப்போ பர்ச்சேசிங் பவர் இந்த எக்கனாமிக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அக்ரிகேட் டிமாண்ட் ரைஸ் ஆகும், டிஃபிஷியன்ட் டிமாண்ட் வந்து கரெக்ட் ஆகும். இது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீகல் ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட். லீகல் ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் டெபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். எவ்வளோ டெபாசிட் கமர்ஷியல் பேங்க்கில் இருக்குது ஒரு ஃப்ராக்ஷன் அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ விச் இஸ் லீகலி கம்பல்சரி ஃபார் தேம் டு மெயின்டைன் ஆன் த டூ அக்கௌண்ட்ஸ். அவங்க வந்து இது கம்பல்சரி, லீகலி கம்பல்சரி டு மெயின்டைன் ஆன் த டூ அக்கௌண்ட்ஸ், ரெண்டு அக்கௌண்ட்டாக வச்சுருக்கணும். ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட் அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் டெபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் விச் இஸ் லீகலி கம்பல்சரி ஃபார் தேம் டு மெயின்டைன் ஆன் தி டூ அக்கௌண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஆர், தட் இஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஆர் மினிமம் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர், தட் இஸ் ஸ்டாச்சுவரி லிக்விடிட்டி ரேஷியோ. இப்போ சிஆர்ஆர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் டெபாசிட் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். மினிமமாக எவ்வளோ டெபாசிட் கமர்ஷியல் பேங்க்கில் இருக்குது, அதாவது நெட் டிமாண்டோ இல்லை டைம் லைபிலிட்டிஸோ எவ்வளோ வச்சுருக்காங்க கமர்ஷியல் பேங்க், விச் இஸ் கெப்ட் இன் கேஷ் ஃபார்ம் வித் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட கேஷாக எவ்வளோ வச்சுருக்காங்க மினிமமாக, அது சிஆர்ஆர், தட் இஸ் எ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் டிமாண்ட் டைமில் இட்ஸ் இன்க்ரீஸ்டு டு கண்ட்ரோல் த எக்ஸஸ் டிமாண்ட். அப்போ சிஆர்ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். த சென்ட்ரல் பேங்க் வித்ட்ரா த அடிஷ்னல் பர்ச்சேசிங் பவர். அப்போ சிஆர்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து அடிஷ்னல் பர்ச்சேசிங் பவரை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ கான்ட்ராக்ஷன் ஆஃப் கிரெடிட் ஆகும், லெஸ் மணி வில் ஃப்ளோ இன் த சிஸ்டம். What we are explained in the last type, no, that is the open market operation. The same reasons also come here. So அப்போ aggregate demand fall ஆகும், excess demand stands corrected. இதே deficient demand பார்த்தீங்கன்னா CRR வந்து decrease ஆகும் to control the deficient demand. So the central bank that is inject the additional purchasing power. So next பார்த்தீங்கன்னா SLR. SLRனா statutory liquidity ratio. So it is a percentage of deposit of commercial bank that is in net demand or time liabilities which every bank is required to maintain with itself in the form of designated liquid assets. சிஆர்ஆர்ன்றது வந்து ஆர்பிஐ கூட எவ்வளோ கேஷாக வச்சுருக்கணும் அப்படின்றது சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எஸ்எல்ஆர்ன்றது வந்து ஒரு பேங்க்கும் என்ன மெயின்டைன் பண்ணணும்னா த டெசிக்னேட்டட் லிக்விட் அசட்டாக வச்சுருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ லிக்விட் அசட்ஸ் மேபி எக்ஸஸ் கேஷ் ரிசர்வாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் ஆர் அதர் அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், இல்லை கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வித் அதர் பேங்க்ஸ், இது எல்லாமே வந்து லிக்விட் அசட்ஸ். இது எப்படி எக்ஸஸ் டிமாண்ட் அண்ட் டிஃபிஷியன்ட் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நான் சிஆர்ஆருக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தனோ அதே எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தான் இந்த எஸ்எல்ஆருக்கும் வரும். ஐ ஹோப் யூ ஆர் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ், தட் இஸ் அ கண்ட்ரோலர் கிரெடிட் அண்ட் மணி supply. Thanks for watching. Share, subscribe my channel. Thank you.